ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஜிபி புக் ஸ்டோர் உரிமையாளர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் அவர் இன்று பேசவிருக்கும் தலைப்பு, யார் சொந்த வீடு கட்டுவார்கள், யார் சொந்த வீடு வாங்குவார்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில் சொந்தமாக வீடு கட்டுறதும் கட்டின வீட்டினை வாங்கிறதுக்கான அமைப்பை பற்றி அவர் இப்போ பேச வருகிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். இப்போ இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் சொந்த வீடு கட்டுவதற்கோ அல்ல வாங்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் பொதுவாக ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத பற்றி இந்த தலைப்பு. இப்போ வீடு அப்படின்னு சொல்லிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாகம் 4ஆம் இடம் தான் வந்து வீட்டை பற்றி குறிக்கிறது. 4ஆம் பாவத்தில் நிறையா காரகத்துவங்கள் இருக்குது. அதில் நம்ம வீட்டை மட்டும் எடுத்து இன்றைக்கி பேசுகிறோம். 4ஆம் பாவம் தான் வந்து ஒருத்தர் வீட்டை கட்டுவதோ வாங்குவதை பற்றி வீடை பற்றி குறிக்கக்கூடிய இடங்கள். இதில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காரக கிரகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், இது மூணையும் வந்து நான் காரக கிரகமாக எடுத்துக்குவேன். சிலர் வந்து செவ்வாய் மட்டும் எடுத்துக்குவாங்க, சிலர் சுக்கிரன் மட்டும் எடுத்துக்குவாங்க, சந்திரனை சில பேர் எடுத்துக்கிறாங்களே என்னன்னு தெரியல. நான் இது மூணையுமே வந்து காரக கிரகங்களாக எடுத்துக்கணும். அப்போனா இப்போ என்ன அப்படின்னா, பொது விதியை தான் சொல்கிறோம். இப்படி இருந்தால் எனக்கு வீடு அமையலை ஏன் அப்படின்னு நல்லா கேட்காதீங்க. இப்படி இருந்தால் முதல் நம்ம அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான பாஸ் மார்க், முதல் அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அடுத்து நம்ம முயற்சிக்கலான்னு அர்த்தம். இதே இல்லை அப்படின்னிங்கன்னா என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் வந்து சொந்தமாக வீடு நீங்கள் கட்ட முடியாது, யாராவது வாங்கி கொடுக்கலாம். அப்படி கிடைச்சாதான் முயற்சி பண்ணி கட்டவோ இல்லை வாங்கவோ முடியாதுங்கிறத சொல்ல வரோம். வேறையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இயற்கையாக எறும்பு குருவிக்கும் கூட வீடு தேவைப்படுது, கட்டிக்குது. ஆனால் மனுஷனால் நிறையா பேர்த்துக்கு வீடு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. முக்கியமான தேவையில் அடிப்படை தேவையில் வீடும் ஒன்று. அதாவது உணவு, உடை, உறைவிடம் அப்படிங்கிறது தேவை, எல்லாத்துக்குமே தேவை. அது மாதிரி தான் இப்போ பாதசாரி ரோட்டில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடு இல்லை, ஆனால் படுக்கிறதுக்கு ஒரு இடங்கிறது அவங்களுக்கு முக்கிய தேவை. ஒரு நல்ல இடமா வேணும். ஒரு வெயில் அடிக்காமையோ மழை பெய்யாமையோ இருக்கணும்ல, அதைத்தான் சொல்கிறோம். வசதி தகுதிக்கு தகுந்த மாதிரி அவி தேர்ந்தெடுத்துக்கிறோம், போகிறோம். அது தவற சொல்ல, அது சொல்கிற ஒரு உதாரணத்துக்காக. இப்போ கிரக அமைப்பில் பார்த்துட்டு வர அடுத்தது பாவ ரீதியாக சொல்கிறேன். ஏன்னா நேரங்காலம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ கிரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, கிரக சேர்க்கை நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சந்திரன், அதாவது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை தொடர்பு இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தது அது வந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இருக்குது. அதற்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன், இந்த சேர்க்கை இதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம், குருவும் சந்திரன் இருக்கிறது. இந்த மூணுக்கும் அமைப்பு இருக்குதுன்னா கிரக ரீதியாக முதல்ல நம்மளுக்கு ஒரு கிரெடிட் இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள முதல் தகுதி கிரக ரீதியாக. அடுத்தது 4ஆம் பாவத்துக்கு வரோம். அப்புறம் அந்த வீட்லேயே பல விதமாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாதி பேர் வீட்டை கட்டுறதில்ல, கட்டின வீட்டை வாங்கிடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி போயிடுது. இப்போ இது ஜனத்தை கூட அப்போனா கட்டுற வீட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, நகரப்புறங்கள் அப்படிங்கிறது. இப்போ அப்பார்ட்மெண்ட்னு எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சூரியன் இதுதான் அடுக்குமாடி வீடுகள் குறிக்கும். சரிங்களா? அடுக்குமாடிகள் அப்பார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து செவ்வாய் சூரியன் கொடுக்கும். இப்போ பழைய வீட்டை வாங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி குறிக்கும். செவ்வாய் சனி இருந்ததுன்னா பழைய வீட்டை வாங்கிக்கலாம்.
இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுல குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ இருந்ததுன்னா நீங்கள் புதிதாக கட்டுற வீட்டை விட இதை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு வந்துடும். இந்த மாதிரி சேர்க்கைகளை நான் கொண்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து கிரகங்களுக்கு உண்டான இது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரே நிமிஷம், இது கிரக ரீதியான அமைப்பு இப்படி இருக்கும். இப்போ புறம்போக்கு இடத்துலையெல்லாம் வீட்டை கட்டிக்குவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இருக்குது. அவி எப்படி கட்டுறாங்க, வாங்கிறதும் இல்லை, இது பண்ணுறதில்லை, எப்படியோ கட்டிக்கிறாங்க. எப்படி கட்டுவாங்க அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதியோ 4லேயோ 4ஆம் பாவத்திலேயோ நீச்ச கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி போய் கட்டிக்குவாங்க. இல்லைன்னா அடுத்த இடத்த கொஞ்சம் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் இந்த புறம்போக்கு இடங்களெல்லாம் வசிக்கிறது. இந்த மாதிரி இருக்கும், இந்த அமைப்பு இருக்கும். இது ஒன்று. சரி, அடுத்தது வீடுன்னு வந்து அப்போ நம்ம இதாக பார்த்துட்டு பயமுறுத்திட்டு அதை பண்ண இதை பண்ணால் அடுத்து வாஸ்துக்கு வந்துடுறாங்க. வாஸ்து பற்றி பேசுனா முழுசாக பேசலாம், இன்னொரு நாளைக்கு இதை சொல்கிறேன். வாஸ்து குற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 4ஆம் அதிபதி கூடையோ இந்த காரக கிரகங்கள் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் கூடையோ ராகு கேது தொடர்பு மாந்தி இருந்தால் வாஸ்து குற்றம் இல்லாத வீட்டில் அவை இருக்கவே முடியாது. நீங்கள் எத்தனை பெரிய வாஸ்து நிபுணர் வச்சு பார்த்தாலும் கட்டாயம் அங்கே ஒரு சின்ன வாஸ்து குற்றனால இருக்கும். அதுதான் இதுதான் அமையும். ஏன்னா இப்படி இருக்குதுங்கிறக்கா கவலைப்பட வேண்டாம். அது இயற்கையாகவே நம்மளுக்கு இருக்குது. அதில் வசிக்கலாம்னா வசிக்கலாம், மீதி சரி பண்ண முடியாத சரி பண்ணிவிட்டு வசிக்கலாம். இதுதான் வந்து கிரக ரீதியான இருக்கிறது அமைப்பு. இப்போ பாவத்துக்குள்ளே போகலாம். இப்போ 4ஆம் இடத்துல இருக்குது ஒரு அதிபதி இருக்குது. இப்போ எப்படி நம்ம அதை முயற்சி பண்ணுறது வீடு கட்டுறக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அப்படின்னா 4ஆம் அதிபதி 1ல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஆரம்பத்தில் இவர் வளர என்ன ஆகுனா, எப்படியாவது நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. வீடுனா நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, இங்கே தப்பாக புரிஞ்சக்கூடாது. நீங்களே சுய சம்பாரியத்தில் கட்டுறது 4ஆம் பாவம், இருக்கிற வீடு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது 6ஆம் பாவம். இப்போ உங்கள் அப்பா தராரு, அம்மா தராரு, தாத்தா தராரு, இது யாரோ ஒரு வழியில் அது வருது, தானமாக தருது, இல்லை அரசாங்கம் தருது அப்படிங்கிறதெல்லாம் 8ஆம் பாவம். இது மாற்றி பிரிச்சுக்கோணும். நான் சொல்கிறது சுய உழைப்பில் சுய முயற்சியில் கட்டக்கூடிய வீட்டுக்கு தான் அமைப்பை சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இதுதான் இது. 4ஆம் அதிபதி 1ல் இருந்தால் அவங்களுக்கு எந்நேரம் வீட்டை கட்டணுங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். கட்டாயம் இது பண்ணுவாங்க. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாமனார் வகையிலோட இதுலேயோ இல்லை நம்ம குடும்ப நபர்கள்னால கூட்டு குடும்பம் இப்போ கம்மி இருந்ததுன்னா அவி மூலிமா முயற்சி பண்ணால் சீக்கிரம் வீட்டை கட்டிடலாம். இதே 4ஆம் அதிபதி 3ல் இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு சொத்தில் விற்று வரக்கூடிய பணத்தை கேட்டு அதில் முயற்சிக்கலாம், இல்லை இளைய சகோதரர்களால் முயற்சிக்கலாம், இல்லை சுய முயற்சியில் வேணாலும் வீட்டை கட்ட முடியும். இது எதுக்குன்னா வழி சொல்கிறேன். எப்படி முயற்சி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு கட்டுறக்குண்டான அமைப்பை நம்ம அடையலாங்கிறதுக்கு இந்த வழியெல்லாம் சொல்கிறோம். இப்படி இருக்கும். இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 4லேயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தாய் வழி சொத்து மூலியமாவில் அம்மா பார்த்து உங்களுக்கு கொடுக்குற வழியிலேயே நம்ம பண்ணிடலாம், கிடைக்கும், நல்ல சிறப்பான வீடு கிடைச்சிக்கும். இதில் 4ஆம் அதிபதி 5ல் இருந்தது அப்படின்னா, வீடு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் கட்ட முடியும், இல்லைன்னா பூர்வீக சொத்துனால நம்ம வீட்டை அமைச்சிக்க முடியும். இதே 4ஆம் அதிபதி 6ல் இருக்குது அப்படின்னு போனால் கடன் வாங்கி கட்டலாம், இல்லைன்னா கம்பெனி மூலிமா நம்மளுக்கு வீடு அமையும். இந்த மாதிரி அமைப்பு இப்போ சில கம்பெனிலெல்லாம் இருக்குது. இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திங்கன்னா இந்த கோட்ரஸ் அந்த மாதிரி வீடுகளெல்லாம் கிடைக்கும். ஆனால் அது நிலைய நம்ம இருக்க முடியாது. ஹவுசிங் யூனிட்டு அந்த மாதிரி இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் 6ல் இருந்தால். 7ல் இருந்தது அப்படின்னா கலத்தரத்தை மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா சமுதாயத்தில் கிடைக்கும். சமுதாயத்தில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பார்த்திங்கன்னா சுனாமி வந்துருச்சு, இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு அப்படின்ட்டு அரசாங்கம் சில வீடுகளெல்லாம் கட்டித்தரோம் அப்படின்னு சில பேர்த்துக்கு கட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இப்போ 8ல் இருக்குது 4ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு இழப்பீட்டு மூலிமா வரக்கூடிய பணத்தில் அப்படி அந்த பணத்தை வச்சு வீட்டை கட்டிக்கலாம், வரும், கட்ட முடியும் முயற்சி பண்ணால். இல்லைன்னா ஒரு காப்பீட்டில் வர இழப்பீடு அந்த மாதிரி இருக்கிறதுல வரும். இல்லைன்னா ஏதோ உயிரில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, ஆள் இல்லைன்னா இன்னொருத்தர் பேரில் பார்த்துக்கிட்டாங்க கடைசி காலத்தில் அப்படிங்கிறதுக்காக உயிர் சொத்தை அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொத்துக்கள் கிடைக்கும். இப்போது 9ல் இருக்குது அப்படின்னா, 9ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால்,
தந்தை மூலிமா, தந்தை சொத்து மூலிமா கிடைக்கும். உயர் பதவி மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பார்த்து உனக்கு வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். பதவி மூலிமா கிடைக்கும், உயர் பதவி அடையும் போது கிடைக்கும். இதே 10ல் இருந்து அப்படின்னா தொழில் வருமானம் அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். பேர் புகழ் வரும்போது இந்த இதை கிடைக்கும். அப்போனா தொழில் மூலிமா வருமானம் இல்லை ஒரு பேர் புகழ் கிடைக்கும்போது என்னென்னா வீடு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அது 11 அப்படின்னு பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் மூலிமா வீட்டை அமைச்சிக்க முடியும், முயற்சிக்கலாம். 12 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா என்ன அப்படி 12ல் பார்த்தா அப்படின்னிங்கன்னா வெளி நபர்கள் மூலிமா நம்மளுக்கு, அதாவது புதிய நபர்கள், வெளி நபர்கள், அந்நியர்கள் அவி மூலிமா நம்ம வீட்டை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணால் பண்ணலாம். இதுதான் வந்து பாவத்தில் இருக்கிற வழிமுறைகள். அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைக்கும் அப்படின்னா குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை, இவை எல்லாம் எப்படின்னா நம்ம பாஸ் மார்க்கு தகுதின்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் 4ல் சந்திரனோ சுக்கரனோ திக்பலத்தில் இருக்குதுனாலும் எளிமையாக அவை சீக்கிரம் முயற்சி பண்ணால் வீட்டை கட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த அமைப்பெல்லாம் பொதுவானது. செவ்வாய் நீச்சமாகவும் அஸ்தங்கமும் இல்லாமல் 10ல் திக்பலத்தில் இருந்தாலும் அவை முயற்சி பண்ணால் வீடு அமைஞ்சிரும், கட்டிடலாம், சீக்கிரம் கட்டிடலாம். இதெல்லாம் கிரக ரீதியான இது. சரி, இப்போ வந்து 4ல் வந்து இப்போ முதலீடு பண்ணுறோம் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சுக்கிரன், இல்லைன்னா செவ்வாய் சுக்கிரன் சூரியன், இவை எல்லாம் என்னென்னா வீட்டில் முதலீடு பண்ணலாம். இப்போ ஒரு இன்கம் வருது, நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு வீட்டை வாங்கி நீங்கள் இஎம்ஐ மாதிரி கட்டி அந்த வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம இது முதலீடு பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இதே வந்து புதன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலி நடனா புதனுக்கு போயிடும். கட்டடங்களை மட்டும்தான் செவ்வாய் குறிக்கும், காலி இடங்களை மட்டும் குறிக்கும். அப்படிங்கும்போது குரு புதன் அப்படின்னா நிலங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இல்லை, ஆனால் எங்களுக்கு வீடு தேவை, அது எல்லாத்துக்குமே தேவை. அதுக்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அருகில் உள்ள சிறுவாபுரி முருகன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ஒரு 7 செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். அதுதான் சரி. நாங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இல்லை, நாங்கள் தூரம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே சிறப்பு. திருப்புகழில் 724வது பாடலில் வந்து அடர்பதி ஒரே நிமிஷம் அடர்பதி குடியேற அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். அதை பாராயணம் பண்ணிவிட்டு பாடலை கேட்டுகிட்டே இருக்கல யூடியூப்பில். இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து அடுத்த இது கட்டத்துக்கு கொண்டு போகும். வழிபாடு பண்ணால் கட்டிடுவான்னு இல்லை, முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் கட்டுவேன்னு சொல்ல வரேன். இந்த அமைப்பு இருந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கட்ட முடியும். அமைப்பு இருக்குது, உட்காந்துக்கிட்டோம்னா உட்காந்துக்கும். வீடு கட்டலின்னு யாரும் கேட்காதீங்க. இந்த அமைப்பெல்லாம் இருக்குது, நான் முயற்சி பண்ணுறேன், பணத்துக்கு முயற்சி பண்ணுறேன், இதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோ இல்லை 4ஆம் அதிபதி 6ல் போனால் வங்கி கடன் வாங்கி கட்டலாம். உங்கள்கிட்ட முழு தொகையே பணம் இருந்தாலுமே சிறிய கடனாக வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வங்கி கடன் தான் வாங்கணும். தனிநபர்கிட்ட யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. இதுதான் இது. சரி, இதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்க எல்லாம் இருக்குது. ஏதோ வாஸ்து குற்றங்கிறாங்க, கட்டிக்கிட்டோம் தெரியல அப்படின்னா இனிமேல் கட்டுற வீட்டை முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பார்த்து கட்டிக்கிங்க. கட்டிக்கிட்டால் பரவாயில்ல. அது நம்ம அந்த காலத்தில் தெரியல, நாங்கள் கட்டும்போது இதெல்லாம் யாரும் சொல்ல அப்படிங்கிறவங்கெல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா பூமிநாதர் ஆலயம் வழிபாடு சிறப்பு. இதெல்லாம் எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்தது தான், நானே சொல்ல. பூவராக பெருமாள் கோவிலுங்கிற பெருமாள் எங்கே இருக்குதோ அதை கும்பிடலாம். திருப்புகழில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அக்னீஸ்வர் கோவில் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அக்னீஸ்வர் கோயில் வந்து மிக சிறப்பான கோயில். என்ன வாஸ்து குற்றமாக இருந்தாலும் இங்கே போய் வழிபட்டு பண்ணால் குறையுங்கிறது நிறையா பேர் சொன்னது. போய் வழிபட்டுட்டு வரலாம். இது எப்போனா ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபாடு பண்ணலாம். புதிதாக வீடு கட்டுறவங்க அப்படிங்கிறவங்களும் போய் இங்கே வழிபாடு பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த அமைப்பெல்லாம் இல்லை, எனக்கு வீடு கட்டணுன்னாலே அங்கே போனீங்கன்னா அந்த செங்கல் வச்சு பூஜை பண்ணுறங்கிறது இன்னும் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கே போய் பண்ணி அந்த செங்கலை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இந்த வழிபாடு எல்லாமே தானம் தர்மத்தோடு பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா வரும். அனைவரும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி என் சிற்றுரையை முறைத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நவசக்தி ஜோதிட குழு நிர்வாகிகளுக்கும் ஐயா வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் செல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7373411173 73 73 41 11 73. நன்றி, வணக்கம். திரு கணேஷ் அவர்கள் சுருங்க ரொம்ப சிறப்பாக யார் சொந்த வீடு கட்டுவார்கள், யார் சொந்த வீடு வாங்குவார்கள், அல்லது இஎம்ஐ மூலமாக எப்படி ஒருத்தர் வீடு வாங்குவார், அப்போ முதலீடே வந்து வீடு கட்டி அதையே வந்து முதலீடாக எப்படி ஆக்கிக் கொள்வது, காலிமனை எப்படி அந்த லாபகரமான தொழிலாக ஒருத்தருக்கு அமையும் என்று பல்வேறு விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அவருக்கு புரோகிதர் மாணிக்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை பொத்தி கௌரவிப்பார்கள்.